மத்திய அரசு இடி, ஐடி ஆகியவற்றை கொண்டு மிரட்டுகிறது என தெரிவித்துள்ள மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, திமுகவை போன்ற கட்டமைப்பு இந்தியாவில் எந்த கட்சிக்கும் இல்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அதிர்ச்சி தரத்தை ஆச்சரியங்கள் தேர்தல் முடிவுகளில் ஏற்படலாம் என்று கூறினார். அதுபோன்றே முடிவுகள் வந்துவிட்டது என குறிப்பிட்டார். பாலியல் குற்றங்களில் ஈடுபட்டு ரிமாண்ட் செய்யப்பட்டவர்களை நீதி அரசர்கள் ஜாமீனில் விடுவிக்க கூடாது என்றும், வாழ்நாள் முழுவதும் குற்றவாளிகள் சிறையிலேயே இருக்க சட்டம் கொண்டு வர வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். நான் ரிசல்ட்டுக்கு 2 நாளைக்கு முன்னாடி சொன்னேன், அதிர்ச்சி தரத்தக்க ஆச்சரியங்கள் ஒருவேளை தேர்தல் முடிவுகளிலே ஏற்படலாம்னு சொன்னேன். அது மாதிரி முடிவுகள் வந்துருச்சு. இதை வைத்து திராவிட கட்சிகளின் எதிர்காலம் இதோட சீனிச்சு போகும் எல்லாம் சொல்ல முடியாது. திமுகலாம் இந்தியாவிலேயே அதை போல கட்டமைப்பு கொண்ட கட்சி எந்த கட்சியும் கிடையாது. அமலாக்கத்துறையை பயன்படுத்துவது, இன்கம் டாக்ஸ் பயன்படுத்துவது, மத்திய அரசினுடைய நிறுவனங்களை பயன்படுத்துவது, இது மிரட்டுகின்ற வேலை. மத்திய அரசு மிரட்டுகின்ற வேலை. இதற்கு என் பலத்த கண்டனத்தை மத்திய அரசுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நீதி அரசர்கள் இந்த பாலியல் குற்றங்களிலே ஈடுபட்டு ரிமாண்ட் செய்யப்பட்ட எவரையும் ஜாமீனில் விடுவிக்க கூடாது. முதல்ல ஜாமீன் கொடுக்கவே கூடாது. வாழ்நாள் முழுவதும் சிறை என்று சட்டம் கொண்டு வர வேண்டும். மத்திய அரசு அதை அங்கீகரிக்க வேண்டும்.